மகர ராசி சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரு ராசி. மெதுவாக முன்னேறக்கூடிய ஒரு ராசி. என்னம்மா மெதுவாக முன்னேறக்கூடிய ராசின்னு முதல்லையே சொல்லிவிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மலை உச்சியை அடையிறதுக்கு ஒரு மனிதன் அப்படியே ஒரே தாவ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். ஒவ்வொரு அடியும் உறுதியோடு எடுத்து வச்சா தான் முன்னேற முடியும். இல்லைன்னா சரிக்கு கீழே விழுந்துருவோம். அதனால தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு என்ன ஒரு அப்படியே ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் போடணும்னா ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். அதனால தான் இந்த மகர ராசி என்பர்கள் ஒவ்வொரு அடியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா பொறுப்புணர்வும் அதிகம், உழைப்பும் அதிகம். அதே மாதிரி அந்த உச்சியை அடையிற வரையிலும் அதை கடுமையாக அப்படியே முன்னேறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே போகணும்னா ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா சறுக்கி விட்டுரும். அதனால் ஒவ்வொரு அடியும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுத்து வைக்கிறதுனால தான் அந்த உச்சியை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சோதனை வரும். ஆனால் நாளைக்கே அந்த சோதனை சாதனை ஆகிறதுக்கான யோகமுள்ள ஒரு ராசி தான் ராசி. அதனால தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சோதனைகள் வருது. ஏன் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் நிறைய சோதனைகள் வருது அப்படின்னா, இவங்க பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். அந்த அச்சீவ்மெண்ட் சாதனையெல்லாம் இவங்க கையில் கிடைக்கும்போது இவங்க நல்ல ஒரு அனுபவசாலியாக இருக்கணும். அதற்காக தான் கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறார். நிறைய அனுபவங்களை கொடுத்துட்ருக்கிறார். போதுமான பயிற்சியை கொடுத்துட்ருக்கார். இப்போ நீங்கள் படுற கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே உங்களுக்கு போதுமான பயிற்சி. அந்த சாதனை உங்கள் கைக்கு வரும்போது இந்த எல்லா அனுபவமும் இதை பயிற்சியை கொடுத்துட்ருக்கிறார் கடவுள். அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் பயிற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சி செயல்படுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் மிகப்பெரிய சாதனையாளராகவும் அந்த மலை உச்சியை அடையிறதுக்கான யோகமுள்ள ஒரு ராசியாகவும் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி மண்டலத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதனால தான் இவங்க ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப பொறுப்புணர்வோடும் நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகளாகவும் அந்த நிர்வாகத்திறன் படைத்தவங்களாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய சாதனையாளர்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா உழைப்புக்கு அஞ்சாத ஒரு ராசி, ரொம்ப அமைதியாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி, வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு ராசி, மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இவங்க ரொம்ப ஒழுக்கம் உள்ளவங்களாக, ரொம்ப நேர்மை உள்ளவங்களாக, நீதி நெறிமுறைகள் தவறாமல் செயல்படக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கர்ம பலன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கு எந்த இடத்துலையுமே அஞ்சு நிற்க மாட்டாங்க. நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த வேலை நம்மளுடைய கடமை தானே, நம்மளுடைய பொறுப்பு தானே, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும். அதனால தான் இவங்க விடாமுயற்சியோடு வாழ்க்கையை அந்த ஃபைனல் வரையிலும் அந்த உச்சியை அடையிற வரையிலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன சறுக்கு வரும், தோல்வி வரும், இடைஞ்சல்கள் வரும், நிறைய தடைகள் வரும். எல்லா இடத்துலையுமே பயிற்சி எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் செவ்வாய் உச்சமாகிறதுனால இந்த செவ்வாய் உச்சம் அப்படின்னா தைரியம் அதிகமாக இருக்கும். தலைமைத்துவம் உங்களுக்கு அருமையாக வரும். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய செயல்திறன்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். மன போராட்டங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சமாகிறார் இல்லையா, அதனால் இந்த மகர ராசிக்கு கொஞ்சம் மனப்போராட்டங்கள் இருக்கும். ஆனால் வெற்றி அப்படிங்கிறது ஒரு நிலையான வெற்றி, ஒரு உறுதியான வெற்றியாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் தனக்காரகன் நீச்சமாகிறார். அதனால தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. சில நேரங்களில் வாய்ப்புகள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்காது. நிறைய இடைஞ்சல்கள் வரும், நிறைய சறுக்கல்கள் வரும். ஒவ்வொரு இடத்துலையுமே சிந்தித்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்கும், பொறுமையாக காத்துட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்புகள் வரும்போது எந்த இடத்துலையுமே மகர ராசி என்பர்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த வாய்ப்பு பிடிச்சிட்டு அதிலேருந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கனவு அப்படிங்கிறது தள்ளி போட மாட்டாங்க. அதற்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆமை நவர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முடிவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ரிஷபம், கன்னி, விருச்சகம், மீனம் இவங்கெல்லாம் வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அல்லது ஒரு நண்பனாக அமைந்தாங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்.
அவங்களோட நல்ல ஒரு புரிதல் உணர்வு, நல்ல ஒரு நட்புணர்வு, கூட்டாக சேர்ந்து ஒரு பார்ட்னராக சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த செயலில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்துக்கோங்க. தோல்வியை பார்த்து துவண்டு போய் அதே இடத்துல உட்காராம வெற்றிக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தோல்வி வந்துருச்சு அது நமக்கு ஒரு பயிற்சி தான், அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த 7.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேறத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். ஏன்னா குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்குது. அதோட கூட சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனோட அருள் 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, மேலதிகாரிகள் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமுள்ள கிரக அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்டில் ஒரு சிலர்லாம் முக்கியமான பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய மதிப்பு இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். ஒரு சிலர்லாம் புதுசாக வேலை தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதுவும் நல்ல நிறுவனத்திலேருந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு யோகமான வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். இருந்தாலும் நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலையில் இருக்கவங்க ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக பணி நிரந்தரத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மகர ராசிக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. தொழிலை விரிவுபடுத்தலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். அதை செயல்படுத்தவும் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் நல்ல ஒரு அமோகமான லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் சரியாக்கி ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தலைவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். கணவருடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேலை தொடர்பாக நல்ல செய்தி ஒன்று தேடி வரப்போகுது. உறவினர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வீட்டிலே கூட ஏதாவது ஒரு சுபகாரியமோ சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமோ இந்த மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வீட்டில் திருமண வயதில் இருக்கிறாங்க மகர ராசி என்பவர்கள் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. பெரிய நிறுவனங்கள்லேருந்து நல்ல ஒரு அழைப்பு அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் ரசிகர்களுடைய ஆதரவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த கலைத்துறையை சார்ந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அதே நேரத்தில் புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் முழு கவனத்தோடு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஆசிரியரோட பாராட்டு, சக மாணவர்களுடைய பாராட்டில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். போட்டித் தேர்வில் எழுதுனீங்கன்னா கூட நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவாங்க, ஊக்கமூட்டுவாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சளி தொந்தரவு, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் வியாழக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களால் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் ஒவ்வொன்றா நடக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு ஒரு எள் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் காகத்துக்கு அந்த எள் கலந்த சாதத்தை அன்னமாக இட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா இந்த மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவான் ஆளக்கூடிய ராசி. சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக இவங்களுக்கு கிடைக்கணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க. சனிக்கிழமையில் முடிந்தால் அந்த கருப்பு நிறை ஆடைகளை உடுத்துறது உங்களுக்கு நல்லது. அதை உடுத்தும் போது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமையில் நீங்கள் தொடங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசிக்கு ராசி அதிபதியே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் உழைப்பை ஒவ்வொரு இடத்துலையும் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி நீங்கள் சனிக்கிழமையில் தொடங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சனிக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு கிழமையாக தான் பெரும்பாலும் அமையும். சனிக்கிழமையில் தொடங்குற காரியங்களும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றியாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையில் நீங்கள் அசைவத்தை தவிர்த்துருங்க. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள் தீபமோ அல்லது காகத்துக்கு கொஞ்சம் எள் கலந்த சாதமோ அன்னமாக இட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட அந்த மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வச்சுட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.